கோடை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. காலையிலிருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி நோட்டிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருந்திருப்பீங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருந்தோம். ஒரு நல்ல வேக்கண்ட்டோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இலவு காத்த கிளி போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அதுக்கு பதிலாக எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்க்குலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கான எஸ்எஸ்சி ஜிடி நோட்டிஃபிகேஷன் ஸோ நம்ம எப்போ விட போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறதா சொல்லியிருந்தோம். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹவவர் டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் நிர்வாக காரணங்களால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து the notice of the said examination will now be issued on 5/9/2024. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் தேதி ஓகேங்களா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதை வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எஸ்எஸ்சி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. யார் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா வந்து அண்டர் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 27/8/2024. இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வேக்கண்ட் தான் வந்து வரும். ஸோ தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் டைம் என்ன வேக்கண்ட் இருந்ததோ அதே வேக்கண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பின்னாடி இந்த வேக்கண்ட் பார்த்துட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா வந்து ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியும். ஸோ முப்படை பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலூர், திருச்சி, விருதுநகர் இந்த மூன்றுலேயும் வந்து பார்த்திங்க 3 கிளைகள்லையும் எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான புதிய வகுப்புகள் இந்த 3 கிளைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து புது பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச், சிறந்த டெஸ்ட் பேட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியன் டெஸ்ட் பேட்ச் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவைலபிளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இந்தியன் டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இணைந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எஸ்எஸ்சி ஜிடி டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்பெற்றுட்டு இருக்காங்க. அது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் நடக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான புக்ஸ் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியத்துக்கான புக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு 5 புக்கு தந்துடும். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்ஸ் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 புக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ வித்தின் 1 வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கொரியர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேலூர் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஸோ 63695 அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த புக்ஸுக்கான லிங்க் பர்ச்சேஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க நீங்கள் எப்படி தான் எழுத போகிறீங்க ஸோ ஆன்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுத போகிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ விருதுநகர் பிரான்ச்சுடைய காண்டாக்ட் நம்பர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பிரான்ச்சுடைய காண்டாக்ட் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலிங்கில் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ராலிங்கில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? மனம் தளராமல் என்ன பண்ணிவிடுங்க. ஸோ படிச்சுட்டே இருங்க. ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.